மதுராபுரி நகரில் அனைத்து வேதங்களிலும் தேர்ச்சி பெற்ற வியாசர் என்ற ஒரு அறிஞர் இருந்தார். அவர் தனது அறிவை பற்றி பெருமைப்பட்டு தான் எல்லோரையும் விட ஞானி என்ற கர்வம் கொண்டவர். ஒரு நாள் அவர் மன்னரின் சபைக்குச் சென்றார். அமைச்சர்கள் ஒருவரையொருவர் பணிவுடன் வரவேற்றபோது வியாசர் திமிர் பிடித்தவராகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொண்டார். அவர் மற்றவர்களின் கருத்துக்களை நிராகரித்து, நீங்கள் எனக்கு என்ன கற்பிக்க முடியும்? நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்று கூறினார். மன்னர் அவரது நடத்தையை கவனித்து அவரை தனியே அழைத்து, வியாசர், நீங்கள் கருணையுடன் பேசவோ அல்லது மரியாதை காட்டவோ முடியாவிட்டால் நீங்கள் கற்றுக்கொண்டதின் என்ன பயன்? நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை படிப்பதால் மட்டும் அறிவு வந்திடாது. மற்றவர்களுடன் இணக்கமாகவும் ஒழுக்கத்துடனும் வாழ்வது எப்படி என்பதை அறிவதில் உண்மையான ஞானம் உள்ளது என்றார். பணிவுடன் வியாசர் அமைதியாக இருந்தார். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு அடக்கமான விவசாயி, படிக்காதவராக இருந்தாலும் அனைவரையும் மரியாதையுடன் நடத்துவதையும் அனைவரிடமிருந்தும் அன்பை பெறுவதையும் வியாசர் கவனித்தார். வியாசர் மன்னரின் வார்த்தைகளின் உண்மையை உணர்ந்தார். மேலும் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றுங் கல்லார் அறிவிலாதார், உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் எனும் பண்போடு வாழ கற்காதவர்கள் பல நூல்களை படித்திருந்தும் கூட அறிவில்லாதவர்களே ஆவார்கள் என்ற திருக்குறளின் உள்ள உண்மையை கற்றார். அன்றிலிருந்து அவர் பணிவு மற்றும் கருணையை கடைபிடிக்கத் தொடங்கினார். தன் நல்லொழுக்கத்தினால் மக்களிடமிருந்து மரியாதை மற்றும் பாசம் இரண்டையும் பெற்றார்.